friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அந்த டைம்க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு 3 டிஃபரண்ட் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ரெடிமேட் ஸ்கார்ஃப் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு 3 டிஃபரண்ட் ஸ்டைல்ல நான் வந்து வாங்கியிருக்கேன். சோ அன்பாக்சிங்கும் பண்ணிட்டு நான் அது உங்களுக்கு வியர் பண்ணியும் காட்டுறேன். நமக்கு எவ்வளோ ஈஸியாக அது வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து காலேஜ், ஆஃபீஸ், ஷாப்பிங், நீங்கள் எங்கே பைக்கில் போகிறீங்க, எதுக்கு போகிறீங்கனாலும் லேடிஸ், கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த டைமில் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தேவை. ஏன்னா யூஸ்வலாக இப்போ நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோலோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஷாலோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அந்த பெரிய ஷால் வச்சு நம்ம கட்டுறதுக்கு இந்த மாதிரி ரெடிமேடாக ஈஸியாக நமக்கு இருக்கிறதுனால அது ஈஸியாக எடுத்து ஜஸ்ட் நம்ம வியர் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட்டிக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 3 ஸ்கார்ஃப்மே பார்த்தீங்கன்னா தனித்தனி பாக்ஸில் தான் நமக்கு வந்திருக்கு. நான் தனித்தனியாக அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதை வந்து வியர் பண்ணியும் காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது எவ்வளோ ஈஸியாக இருக்குது அண்ட் போடுறதுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கலரில் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் இந்த ஸ்கார்ஃப் 3மே வந்து ரெடிமேடில் இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரில் வரக்கூடியது. இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 351. நான் வாங்கின 3 ஸ்கார்ஃப்லேயே இந்த ஸ்கார்ஃப் தான் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம், 350 வந்திருக்கு. மீதி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 200 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். இந்த ஸ்கார்ஃப் மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயான் மெட்டீரியல். ஸோ ரயான் மெட்டீரியல் யூஸ்வலாகவே நல்ல சாஃப்டாக நம்ம வியர் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்கார்ஃப் மாடல் வந்து கேப் வச்ச மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால தான் இந்த இது வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மீதி ரெண்டு இதை விட கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த மாடல் வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. நம்ம இதை வியர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே உள்ளே வந்து போட்டுடலாம். இந்த அப்படியே இது பின்னாடி இங்கே கட்டுறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கேப் இது வரனால வெயில் வந்து நம்ம அது நார்மலாக இருந்துச்சு. ஸோ இது கேப் வரனால வெயில் ஐஸுக்கு கூட மீதி இடத்துக்கு கூட வராது. ஸோ இது வந்து கொஞ்சம் எலாஸ்டிக் தான். ஸோ நம்ம இழுத்து கட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா டைட்டாக நம்ம வந்து கட்டிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இது மேலே வேணுமா இல்லை கீழே வேணுமான்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட் வேணுமோ அந்த அளவுக்கு டைட் வச்சு இதை வந்து கட்டிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது பேக் லென்த் இது. ஸோ பின்னாடியும் கவர் ஆகிடும். கையும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நமக்கு கவர் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் க்ளவுஸ் போட்டு பைக்கில் போகணும் அப்படிங்கும் போது நீங்கள் அப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கேப் மாதிரி இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி வெயில் நமக்கு ஃபேஸ்க்கு வந்து அடித்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குலாம் நமக்கு வந்து அடிக்காது. ஸோ நான் சொன்ன மாதிரி இது எலாஸ்டிக் தான். ஸோ நம்ம இந்த அளவுக்கு இழுத்து இந்த கட்டினாலுமே நமக்கு இது நல்லா வந்து விரிஞ்சு வரும். ஸோ நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும். நமக்கு அந்த மூச்சு, இந்த மூக்கோ இந்த இதுக்கு எதுவுமே டச்சே ஆகாது. இது நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த மாடலுமே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ், நிறைய மாடலில் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நான் வந்து இந்த கலரில் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இதுவுமே ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ முன்னாடி கேப் மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் நார்மலாக ஜீனுக்கு, குர்தாஸ்க்கு அந்த மாதிரி நான் ஷார்ட் டாப்ஸ்லாம் போடுறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் வெளியே போடுறீங்க அப்படின்னா அதுக்கும் கூட இது வந்து நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற கலரில் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மாடல் அந்த கேப் வச்சு போட்டிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன்னையும் அன்பாக்சிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஒயிட் கலரில் வரக்கூடிய ஒரு ஸ்கார்ஃபு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 198. அண்ட் இதோட மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா ரயான் மெட்டீரியல் தான். ஸோ நான் கொஞ்சம் சாஃப்டாக வலுவலுன்னு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ரயான் மெட்டீரியல் தான். ஸோ உங்களுக்கு வியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு கிட்டெல்லாம் வந்து ரொம்ப அமுத்திட்டு நமக்கு வந்து டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகாது. ஸோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நமக்கு எதுவுமே டச்சே ஆகாது நம்ம
நம்ம ஸ்கின்ல. ஸோ அதனால எனக்கு இந்த ரயான் மெட்டீரியல் வந்து பிடிச்சிருக்கு. நம்ம ஃபஸ்ட் ஒன் வியர் பண்ணும் போதே அது தெரிஞ்சுது எனக்கு. ஆனால் இந்த மாடல் பார்த்திங்கன்னா கட்டுற மாதிரி கிடையாது, நமக்கு எலாஸ்டிக்கில் வெல்க்ரோ மாடல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டுறதுக்கு கூட ஒரு நிமிஷம் அந்த மாதிரி டைம் எடுக்கும். வெல்க்ரோங்கிறதுனால ஜஸ்ட் நம்ம அப்படியே நம்ம இதுக்கு வந்து வியர் பண்ணிவிட்டு அந்த வெல்க்ரோ எடுத்து ஒட்டுனா போதும். ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த ஸ்கார்ஃபை வந்து டக்குன்னு நம்ம வியர் பண்ணிவிட்டு வெளியே வந்து கிளம்பிடலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக வேறு ஒயிட் கலரில் நான் வாங்கியிருக்கேன். இதில் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பேக் சைடும் ஃப்ரண்ட் வந்து சின்னதாக இருக்குது இல்லையா, அதில் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணி வந்து போட்டுக்கலாம். ஸோ ஈஸியாக அதை எடுத்துட்டு இதை ஓப்பன் பண்ணி அப்படியே இப்படி வந்து போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த எலாஸ்டிக்குங்கிறதுனால நம்ம எந்த அளவுக்கு வேணால் இதை இழுத்து வந்து போட்டுக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட்டும் இது அளவுக்கு கவர் ஆகிடுச்சு. நமக்கு பேக்கு முதுகும் பார்த்தீங்க அப்படின்னா வெயிலில் வந்து டேன் ஆகாமல் அதுவும் பார்த்தீங்கன்னா கவர் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் கூட நம்ம வந்து எதுவுமே இது பண்ணவே தேவையில்லை. நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஃப்ரண்ட்டில் வந்து இது இன்னும் கொஞ்சம் கீழே வேணும்னா கூட இது வரைக்கும் வேணும்னா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய மாடல்ஸ் வந்து இருக்குது. நான் வந்து எனக்கு இந்த ஒயிட்டில் வேணும் அப்படிங்கிறதால நான் மூணுமே வந்து 3 டிஃப்ரெண்ட் கலரில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பேக் சைடு நல்லா டைட்டாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு கழண்டு போகும் அப்படிங்கிற இது எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு தடவை போட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்மருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு இது. இந்த மாடல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கடைசி மாடல் ஸ்கார்ஃபையும் வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு காட்டன் மெட்டீரியலில் வரக்கூடியது. நார்மல் இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஷால் வச்சு நம்ம கட்டிட்டு போவோம் இல்லையா, சேம் பார்க்க நமக்கு அதே மாதிரி தான் வந்து இருக்கும். நல்ல பெரிய லென்த்தில் வரக்கூடியது. இதோட விலை பார்த்திங்கன்னா 298. ஸோ சம்மருக்கு காட்டன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ காட்டனில் ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நான் காட்டன் மெட்டீரியலில் தேடி இந்த ஸ்கார்ஃப் ஸ்டைலும் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஷாலில் கட்டினா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் நமக்கு ஃபீல் இருக்க மாதிரி அந்த கீழே அந்த ஷால் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கட்டுற மாடல் தான், நார்மலாக வரக்கூடியது. இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட கடைசி மாடல் ஸ்கார்ஃபையும் வந்து ட்ரை பண்ணிடலாம். இது வந்து காட்டன் மெட்டீரியல். ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்ம வியர் பண்ணும்போது இன்னுமே நமக்கு நல்லா இருக்கும். அண்ட் எனக்கு இந்த பிரிண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாடல்லையும் வந்து ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். பார்க்க வந்து ஷால் மாடல் மாதிரி கீழே இந்த மாதிரி இந்த நாட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அழகாக இருக்கும். இதுலேயுமே நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் மாதிரி நமக்கு இங்கே பின்னாடி பேக் சைடு வரும், ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி இது வந்து கட்டுற மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா பெருசாகவே கீழே எண்டில் ஷால் மாதிரி வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதையும் வந்து வியர் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு. இதுக்குள்ளே அப்படியே வந்து போட்டுட்டு இது வந்து தலைக்கு போடுற இது, மீதி எல்லாம் எடுத்து பேக் சைடில் வந்து போட்டுடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம நார்மல் ஷால்லாம் போடும்போது நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை எவ்வளோ டைட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு பேக் சைடில் வந்து நம்ம கட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இன்னும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் இது வரைக்கும் கவர் பண்ணுறீங்கனாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து கவர் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் இது பாருங்கள், இது ஃபுல்லாக கைக்குமே சேர்த்து நமக்கு வந்து கவர் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் பைக்கில் போகிறீங்க அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பெருசாகவே பாருங்கள், இது வரைக்குமே இருக்குது, கீழே வரைக்குமே. பேக் சைடும் அதே மாதிரி தான், இது வரைக்குமே இருக்குது நமக்கு. ஸோ இன்னும் நீங்கள் அட்ஜஸ்ட் எப்படி வேணால் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து நல்லா பெருசாகவே இருக்கிறனால ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியல் காட்டன் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது.
அப்படியே அந்த சாஃப்டாக அந்த ஃபீல் வந்து அந்த ரெண்டை விட இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதான், எப்பவும் போல் இதை வந்து கட்டிக்கலாம். அவ்வளோதான், பேக் சைடும் நல்லா இது வரைக்கும் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம ஐஸ் மட்டும் என்ன இந்த மாதிரியும் வந்து நீங்கள் பைக்கில் போகும்போது நமக்கு க்ளவுஸே தேவை கிடையாது, இப்படி போட்டுக்கலாம். ஸோ நீட்டாகவும் இருக்கும் நமக்கு வந்து போகும்போது. ஸோ நம்ம எந்த சாரியோ சல்வார் எதுக்குனாலுமே ஷார்ட் டாப்ஸ் எதுக்குனாலும் டிஷர்ட்ஸ் எது போட்டுமே நம்ம வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா இதை வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டாகவும் இருக்குது, கலண்டு போயிடும் அப்படிங்கிற எந்த இது அட்ஜஸ்ட் பண்ணணும்ல. ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு தடவை ஃபிட் பண்ணியாச்சுன்னா போது இது அப்படியே வந்து நின்றுக்கும். அவ்வளோதான், சூப்பராக இருக்குது இந்த மாடலும். ஸோ அவ்வளோதான், இந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்கார்ஃப் ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்கார்ஃப் ஸ்டைலில் உங்களுக்கு எது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இது ஒன்று மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கிட்ட அந்த எலாஸ்டிக் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் மேலே போய் கண்ணையும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்க மாதிரி தோணுது. பட் அது யூஸ் பண்ண நமக்கு அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். நானே இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து வியர் பண்ணி பார்த்தேன். ஸோ 3மே நல்லா இருக்கு. இதெல்லாமே நான் மீஷோவில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இதோட லிங்க் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் போயிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.